சேட்டலைட் எவ்வளோ விற்கிறாங்க, எல்லா விஷயமும் வந்து எல்லா ஆட்களுக்கும் தெரியுது. அது தெரிஞ்சுக்கணும் இவங்களும் விருப்பப்படுறாங்க. இதனால தான் சினிமா அப்படியே மெஸ்அப் ஆயிடுச்சு இன்றைக்கி. அப்போல்லாம் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜிலாம் ஒரு 20,000 ரூபா சம்பளத்தை வசத்துக்கு வந்து 6 மாதம் யோசிப்பாரான். சார் இப்போ சார் இப்போ இன்றைக்கி கதை டிசைட் பண்ணுறது யார்? தயாரிப்பாளரா? யார் டிசைட் பண்ணுறாரு? ஹீரோவுக்கெல்லாம் கதாசிரியர் தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல மாட்டேங்கிறான். உங்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு பிரயோஜனம் என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படம் எடுத்துவீங்களா? இதை விட ஹீரோகிட்ட சொன்னால் டெஃபினட்டாக அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர் எனக்கு தேடி சொல்லுவார். அப்படி ஆயிடுச்சு இப்போ. இல்லை, ஏன்னா பல தயாரிப்பாளர் வந்து புக் பண்ணியிருக்காங்க நடிகரில். அவங்களுக்கு போய் கதை சொன்னால் கூட கன்வின்ஸ் பண்ண முடியல. இந்த கதை அனுப்புகிற அந்த கதை. அப்போ கடைசியாக என்ன சொல்கிறார் கதாசிரியர் ப்ரொடியூசரு, சார் நீங்கள் கதை கேட்டிருப்பீங்கல்ல, அதில் ஏதாவது நல்ல கதையை சொல்லுங்கள், அதை பண்ணிடுவோம். அந்த எண்டுக்கு உங்களை கொண்டு வந்து நீச்சிறாங்க.